பட்டர்வர்த் கூலிம் விரைவுச் சாலையில் 13 வாகனங்களை மோதி ட்ரெய்லர் லாரி விபத்துக்குள்ளானதில் 4 படுகாயமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7:30 மணியளவில் பட்டர்வர்த்திலிருந்து கூலிமுக்கு சென்ற லாரியின் பிரேக் செயல் இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக லாரி ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்துள்ளார். விபத்தில் சிக்கிய 13 வாகன ஓட்டுநர்களில் 4 தற்போது கூலிம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட விபத்தில் எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று கூலிம் மாவட்ட மீட்புப்படை தலைமை ஆணையர் ஹபீசுல் அஸ்வான் ஹம்டான் உறுதிப்படுத்தினார். செராஸ் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பொருள் கிடங்கை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தற்காலிகமாக மூடியது. தமான் மிகாராஜா செராஸ் பகுதியில் இயங்கி வந்த கிடங்கில் உள்ள பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. வணிக உரிமம் மீறல், வெளிநாட்டு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியது, சுகாதார மீறல் போன்ற அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கிடங்கின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட கிடங்கில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதாக பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சோதனை நடவடிக்கையில் யாரையும் கைது செய்யவில்லை என்று கோலாலம்பூர் நகராண்மை கழகம் உறுதிப்படுத்தியது. தலைநகரில் சட்டவிரோதமாக பார்க்கிங் வசூல் செய்த 8 பேருக்கு 30 நாட்கள் சிறையும் 1500 வெள்ளி அபராதமும் விதித்து DBKL மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோலாலம்பூரின் முக்கிய வணிக பகுதிகளான ஜலான் கமுந்திங், ஜலான் சுல்தான் இஸ்மாயில், ஜலான் கெமுஜா, ஜலான் சுல்தான், ஜலான் பிரேமாய், ஜலான் கம்போங் பண்டான் பகுதிகளில் வாகனம் நிறுத்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்து 5 வெள்ளி முதல் 10 வெள்ளி வரையில் பார்க்கிங் கட்டணம் வசூலித்த 7 உள்ளூர் ஆடவர்களும் ஒரு உள்ளூர் பெண்ணும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு இன்று DBKL மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கோம்பாக்கில் உள்ள பள்ளி ஒன்றின் நிகழ்ச்சியில் நச்சுணவை உண்டு உயிரிழந்ததாக நம்பப்படும் 17 வயது மாணவரும் 2 வயது சிறுமி தொடர்பாக சுகாதார அமைச்சு முழுமையான விசாரணையை கோரி உள்ளதாக சுகாதார அமைச்சின் துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோம்பாக் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் தமது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். இம்மாதிரியான கவனக்குறைவு பள்ளிகளில் நடந்திருக்க கூடாது என்றும், இது தொடர்பான அதிகாரிகள் மீது கல்வி அமைச்சும் சுகாதார அமைச்சும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலிய ஆடவருக்கு துப்பாக்கி விநியோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் 2வரில் ஒருவரான சரிபா ஃபராகா சையத் ஹுசேன் காஜாங் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது முறையான மருத்துவ சிகிச்சை பெறவில்லை என்று அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சரிபா ஃபராகாவின் சார்பில் வழக்கறிஞர் இசா பாசிர் சிறைக்கு வெளியே உள்ள ஒரு கிளினிக்கில் அவரின் பரிசோதனைக்காகவும் வழக்கு தொடர்பான தவறான தகவல்களை வார்டன் வழங்க வேண்டாம் என்றும் 2 விண்ணப்பங்களை சமர்ப்பித்தார். 2 வாரங்களுக்கு முன்பு சிறையில் மயங்கி விழுந்த 41 வயதான அவருக்கு இன்று சாதாரண சிகிச்சை கிடைத்ததாக அவர் கூறினார். தலையில் வலி இருப்பதாகவும் எக்ஸ்ரே எடுக்க கோரியதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் 2 விண்ணப்பங்களையும் சிறை நிர்வாகம் தீர்க்க வேண்டும் என்று நீதிபதி அமாட் ஃபைசாத் யாயா அறிவுறுத்தினார். சரிபா ஃபராகா மற்றும் அவரது கணவர் அப்துல் அசீம் யாசின் ஆகியோர் மீதான வழக்கை ஜூலை 11ஆம் தேதி மறு பரிசீலனை செய்ய நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. டீசல் மானியங்களை நியாயப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் விரயம் மற்றும் எரிபொருள் கடத்தலை தடுக்க உதவும் என்று மலேசிய நுகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபோம்கா சுட்டிக்காட்டியுள்ளது. தகுதியான வர்த்தக வாகன இயக்குநர்கள் மானிய விலையில் டீசலை குறிப்பிட்ட நிலையங்களில் வாங்க அனுமதிக்கும் ஃப்ளீட் கார்டுகள் கருப்பு சந்தை நடத்துபவர்கள் மற்றும் எரிபொருள் கடத்தல்காரர்களை களையெடுக்க உதவும் என்று ஃபோம்காவின் தலைமைச் செயல்முறை அதிகாரி சரவணன் தம்பிராஜா தெரிவித்தார். தேசிய இரத்த மையம் கடந்த 18 ஆண்டுகளில் காவல்துறையினரிடமிருந்து 8000 பைன்ஸ்களுக்கு மேல் இரத்தத்தை பெற்றுள்ளதாகவும், இது சமூகத்திற்கு சேவை செய்வதில் இருவருக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒத்துழைப்பை குறிக்கிறது என்றும் தேசிய இரத்த மையத்தின் துணை இயக்குனர் டாக்டர் துன் மைசூரா முகமது ஃபதுல்லா தெரிவித்துள்ளார். புக்கிட் ஹமாலில் இன்று நடைபெற்ற 217வது
காவல்துறை தினத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த இரத்த தான நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். சுமார் 1000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தினமும் 2000 முதல் 2200 பைகள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். தேசிய இரத்த மையத்தில் மட்டும் 80 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தினசரி 600 முதல் 700 பைகள் தேவைப்படுகின்றன. காவல் படையின் அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியமான செயலாக இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஒரு வருடாந்திர நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக காவல்துறைக்கும் தேசிய இரத்த மையத்திற்கும் இடையே ஆன ஒத்துழைப்புக்கான சான்று என்று தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் கூறினார். கோலாலம்பூர் பசாசினி அருகே ஒருவரின் கைபேசியை மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவன் பறித்து சென்றான். இது தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது. அந்த வீடியோவில் பாதசாரி சாலையோர தடுப்புச் சுவரில் கைகளை ஊன்றிக்கொண்டே போனை பயன்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு நபர் பாதசாரி அருகில் சென்று தொலைபேசியை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளான். தங்கள் தொலைபேசியில் கவனம் செலுத்தும் மற்றும் அவர்களின் சுற்றுப்புறங்களை பற்றி அறியாத பலரின் பழக்கத்தை பிரதிபலிக்க இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கொம்பாக்கில் ஒரு பள்ளியில் உணவு நச்சுத்தன்மையால் 2 உயிரிழந்ததை தொடர்ந்து பள்ளிகளில் உணவு வகைகளை கையாள்வதில் வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை கல்வி அமைச்சு இன்று வலியுறுத்தியுள்ளது. சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் மத பள்ளி தமது அமைச்சின் கீழ் இல்லை என்றாலும் உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளையும் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள அவர்களுக்கு வலிமையும் பொறுமையும் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.